இல்லை. தலைவர் கூறிக்கொண்டதுக்கு அமைய அவர் சொல்ற எனக்கு இருந்ததுல 3 விரலால விபூதி சாத்திட்டு பொட்டு வச்சுட்டு போனால் அதுல ஒரு கடவுளை தான் நாங்க பார்க்கணும். நீங்க உங்களை போல ஒரு கல்லனை நாங்க பார்க்க விரும்பல. இப்படி ஜிஏ எனக்கு முன்னுக்கு சொன்னவர். ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசிடென்ட் இருந்தார், ஆர்டிஎஸ் இருந்தார், மற்றது மீனவர் சங்கம் இருந்தது, மற்றது அது சம்பந்தமாக எங்களோட ஊர் கிராம மக்கள் சார்பில் ஒரு ஆள் வந்திருந்தவர். அப்ப இவங்களுக்கு முன்னுக்கு வச்சு ஜிஏ இப்படி சொன்னவன் எனக்கு முற்று முழுதாக அவ எங்களுக்கு கூறினதும் செய்ததும் முழுதும் சதி செயலாகவே நாங்கள் அதை கருதுறோம். ஆகவே இது சம்பந்தமாக ஒரு மீளாய்வு செய்து எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தது. அதே நேரத்தில் அம்மன் அங்கதான் தீ குளிக்க போறது வருஷம் தனிப்பட்ட இது அம்மாவுக்கு தான் இது, மற்றவங்களுக்கு உரிமையே தெரியும் தானே உங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி ஏதாவது இது உண்டு. அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர் எங்களோட மாதிரி சங்கம் அவர்கிட்ட எல்லாம் சொன்னோடனே அவர் எல்லாம் செஞ்சு விட்டு அங்கே மாதிரி பெல்ட்டி அடிச்சு விட்டுட்டு அப்ப இங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி எங்களையும் குழந்து அவரோட ஒரு சண்டை மூட்டி கொடுக்குற மாதிரி தான் அவர் செயற்பாடு இருந்தது. வாரன்னு சொன்னதாங்க, நேரடியா வாரன்னு சொன்னதாங்க. அவங்க ஒரு பேர் மாதிரி இல்லை, அவர் ஒன்னும் செய்யல அவரோட இது அணுகுது. ஆனா அதுக்கு பிற்பாடு எல்லாம் தலைகளாகவே முடிஞ்சது. எங்களோட செயலாளர் ஆர்டிஎஸ் தலைவர் இப்படி எல்லாம் மாவட்ட செயலருக்கு போனோடனே இவருக்கு சொல்லியிருக்காவ நீங்க நெத்தில விபூதி சாத்திரிக்கை போட்டு உங்களோட மனம் தூய்மை இல்லை. அப்ப அது அவட ஒரு பிள்ளையான ஒரு கதை. இப்ப நாங்க அவங்க இடத்துக்கு வரணும். அடுத்தது உண்மைத்தன்மையை கிராம சேவர்கிட்ட கேட்டு அறியணும். இதுல உண்மையானவரை வாடி இருந்ததா, இதுல என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதையும் அவங்க கேட்டு அறியல. அப்ப நாங்க சொல்றோம் நாங்க சட்ட ரீதியாக தான் அணுகுனேன். அதாவது வன்முறையற்ற விதையில தான் நாங்க அவங்ககிட்ட போகணும். ஆனா இதுக்கு ஒழுங்கான தீர்வு இத்த வரையில கிடைக்கல. அவர் இப்ப தியேட்டர் கட்டண மாதிரி கட்டிருக்காரு. வாடி என்பது ஒரு சின்ன ஒரு இதுதான். அடுத்தது அவருக்கு லைசன்ஸ் நாவலடியில தான் இருக்குது. அது கடலோரம் அமைக்கலாம், அவர் கடலோரம் அமைக்கலாம். அடுத்தது நாங்க அவர் நெற்றை போட்டு வேலி அடைக்கிறா ஒரு அரச காணியே. இப்ப அவர் எம்ஜில போய் எடுத்து லோன் எடுக்க போறாரு அந்த காணியை வச்சு. அது அரச காணி தான். இது வாடி இடிக்கணும், இதை உடைச்சிட்டு போங்க என்று சொல்லி போட்டு நாங்க போறோம். இந்து மத அமைப்புகள் ஊடாக அவங்களுக்கு எதிராக நாங்க கிளந்தழுவோம். என்னன்னு சொன்னா இதுல ஒரு பௌத்தருக்கு கூட இது இருந்தா அது என்ன செய்வாங்க, இன்றைக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இல்லாட்டி ஒரு கத்தோலிக்க ஒரு கிறிஸ்தவத்துல இது இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு ஒரு கேவலமான நிலையில எங்களுடைய இந்து மதத்தை கேட்கறதுக்கு இல்லாத சூழ்நிலையில இருக்குது. இதை கேட்க போன உடனே அவ என்ன செய்யறா, அவங்களுக்கு ஏன் அவ கதைக்கான்னு சொன்னா அவ ஏனைய மதத்துக்கு முக்கியத்துவம் அவங்க மதத்தாண்டவன். அது புனிதத்தன்மை அவகிட்ட புனித அவைக்கு புனித முழங்குறது இல்லையா, அவைக்கு புனித முழங்க தானே வேணும். இதுல புனிதமானது போட்டை கொண்டு வரக்கிறான், மீனை கட்டுறான், விற்கிறான். அது புனிதமான இடம் தானே. மத ரீதியா ஒற்றுமையா வாழ்ற ஒரு மாவட்டத்துல அனாவசியமான ஒரு மத ரீதியா ஒரு குழப்பம் வாரத்துக்கு இது ஒரு வழியே அமைத்து கொடுக்க போற பிரச்சனை தெளிவா எல்லாரும் ஒரு ஆளை பார்த்து அப்படி அவ கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அது சரியான புள்ளியான பேர். ஆனால் நாங்க என்ன நாங்க ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று காணதானே வேணும். நான் 2-3 ஐடியா சொல்றேன். முதலாவது கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநர் நான் நினைக்க வெளிநாட்டுக்கு வேற வரும். அவர் இந்த வாரக்கிழமை வருவார். நாங்க முதல் நாங்க பிரச்சனையை பெருசாக்கும் போது நாங்க அவர்கிட்ட போய் நேரடியாக கயக்க வேண்டாம். மாகாண ஆணையாளரும் சீஃப் செக்ரட்டரி என்று சொல்ற 2 பேரும் அவருக்கு கீழே தான் இயங்குறாங்க. அப்ப அவர்கிட்ட கயப்போம். அவர்கிட்ட முதலாவது ஸ்டெப் நாங்க அதை கலைப்போம். 2வது ஸ்டெப் நாங்க இப்ப ஜிஏட்ட போய் கயச்சி பார்த்தது பொறுத்தளவு இங்க ஜிஏட்ட கயச்சி திரியோசனம் இருக்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியல. நான் கமிஷன் சொல்ற கயச்சி உண்மையான விஷயங்கள் நான் அவர்கள் நிலப்பாடுன்றத நான் அறிந்திருக்கேன். இது ஜிஏக்கு சம்பந்தம் இல்லை. இது கமிஷனர்கிட்ட காணிக்காண்டி வேறு இருக்கு. ஜிஏ மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தாலும் கமிஷனருக்கு இருக்கிற அதிகாரிகள் தான் கொடுத்திருக்கிறார். அப்படி இல்லை அது அப்படி இந்த 2க்குள்ளேயும் நாங்கள் ஒரு தீர்வு காணுங்க. ஜனாதிபதிகளும் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கதைக்கிறதுக்குரிய விடுமுறை பார்ப்போம். ஆனால் நாங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க. இப்போ ஒரு இடம்னா இப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் பொறுமையாக இருந்துருக்கீங்க. ஆனால் அதாவது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பு முயற்சித்து வருகிறது. அது ஒரு தரப்பு அதை நிராகரித்து வருது. அதே நேரத்தில் வடக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு கதையை முன்வச்சிருக்காங்க. கிழக்கில் இருந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுவினால் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? அதோடு நான் கேள்விப்பட்டேன் கிழக்கிலிருந்தே வர தமிழ் பொது வேட்பாளர் பெண்ணாக இருக்க வேண்டும் என்றும் இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறாக
கருத்து முன்வைக்கிற சுதந்திரம், அதே போல இவ்வாறாக நிலப்பாடுகளை ஆராயிற சுதந்திரம் அனைவருக்கும் இருக்குது. நாங்கள் அதை இல்லை அவர்கள் செய்கிறது பிள்ளை என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அனைவருக்கும், வடக்கு கிழக்கில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு தேர்தல் வந்தால் ஒரு இந்த என்ன எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆராயிற சுதந்திரம் இருக்கின்றது. அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த நியாயமாக சொல்லும் காரணங்களை வைத்து நான் சொன்னது போல இந்த 3 விடயங்கள், எங்களுடைய அரசியலமைப்புக்கான ஒரு அரசியலமைப்பிலே ஒரு மாற்றங்கள், பொறுப்பு கூறல், அத்தோடு சேர்த்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறது போன்ற இந்த 3 விடயங்களையும் நாங்கள் சாதிக்கக்கூடிய தீர்மானத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் வெறுமனே ஒரு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு ஒன்றுக்குள்ளே நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால் அடுத்த 5 வருடங்களும் எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் வரும். ஆனால் இன்னும் காலம் இருக்கின்றது. அனைவரும் ஆராயலாம், அனைவரும் பேசலாம். நான் நினைக்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே ஆரம்பத்திலே பேசப்பட்ட நேரத்திலே இருந்த அணிகளுக்குள்ளே இப்போ 10 அணிகளாக பிரிந்திருக்கிறார் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. பொது வேட்பாளர் தான் இம்முறை தீர்மானம் என்று சொன்ன சிலர் இன்று இல்லை, அது தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்போ காலம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஜனநாயக சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டிலே ஆராய்வதற்கு. இப்போ நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழரசு கட்சி தலைவரை சந்தித்து அதை கலந்தாலோசித்தார். அதே நேரத்தில் ஒரு இடத்தில் 13வது திருத்தச் சட்டத்தை தான் முழுமையாக நிறைவேற்றுவதாக ஒரு வாக்குறுதியை வழங்கினார். இந்த வாக்குறுதிகளையும் இவர் இந்த நடவடிக்கையை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, இனி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்குறுதிகள் மட்டும்தான் வழங்கலாம். ஏனென்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அவருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரமும் இல்லை, பாராளுமன்ற பெரும்பான்மையும் இல்லை. அப்போ அவர் வாக்குறுதிகளை வழங்குகிறார். ஆனால் இந்த 13ஐ முழுமையாக அமுல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை அவர் பல இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை ஒரு வெறுமனே வாக்குறுதியாக மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒருவரை ஆதரிக்கலாமா இல்லையான்றது, அதாவது வாக்குறுதிகளை எல்லாரும் கொடுக்கலாம், ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவர் சிங்கள மக்களுக்கு முன்பாக சென்று இதை சொல்ல வேண்டும். அவர் சிங்கள மக்களுடைய ஆதரவை இதுக்கு திரட்டியெடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கிலே வரும் பொழுது மட்டும் நாங்கள் 13ஐ முழுமையாக அமல்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறதுன்றது போதுமான அளவுன்னு நான் நம்பவில்லை. ஆனால் ஏனைய தரப்பினர் அதை கூட இன்னும் சொல்லவில்லைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் நினைக்கிறேன் இன்று அன்றகுமார திசாநாயக்க அவர்களை சந்திக்கிறதாக நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதை தான் நான் சொல்லியிருந்தேன், பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் காலம் இருக்கின்றது. இப்போ தற்பொழுது இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது, பாராளுமன்ற பெரும்பான்மையும் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துக்கான புதிய சட்டமூலத்தை அமல்படுத்தினது போல பாராளுமன்றத்தினூடாக மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு சிறிய பெரும்பான்மைத்தை அந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம். அதே போல் இந்த நிலம் விடுவிப்பு, காணி அபகரிப்பை நிறுத்தலாம். இன்றும் கூட எங்களுடைய முன்னாள் போராளிகளை அழைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இன்று காலையிலேயும் ஒரு சிலரை அழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், சிவில் சமூக செயல்பாடாளரை அச்சுறுத்துகிறார்கள். கட்சியிலே இருக்கும் இளைஞரணி தலைவருக்கு இன்று இந்த விசாரணை காலையில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இவ்வாறாக ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதே சில விடயங்களை எங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை இருக்கின்றது. அப்போ இப்போ இன்னும் ஜனாதிபதி தேர்தல்களில் இதை மாற்றிக்கொண்டால் தான் அவரை எப்படி நாங்கள் ஆதரிக்க. அப்போ ஒவ்வொரு வேட்பாளருடைய இதை வைத்துக்கொண்டு ஒரு வேட்பாளருடைய இன்னொரு வேட்பாளர் நல்லம் என்று சொல்லவில்லை. என்றால் சஜித் பிரேமதாசுடைய கையிலே இன்னும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஒருவரும் பார்க்கவில்லை. அவர் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எவ்வாறு செயல்படுவார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுறார் என்றது எங்களுக்கு இப்போ தெரிகிறது. அப்போ இதுதான் சூழல். அதே போல தான் அன்றகுமார திசாநாயக்க அவருடைய கட்சியும் வெளிப்படைத்தன்மையாக தமிழ் மக்களுடன் பேசுவோம், தமிழ் தலைவருடன் பேசுவோம், தமிழ் தலைவருடன் அதை காய்ப்போம் என்று சொல்கிறது மட்டும் போதாது. அவங்கள் தங்களுடைய நிலப்பாடை பகிரங்கமாக சிங்கள மக்களுக்கு முதலாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை என்றால் இதை எதுக்க போகிறது சிங்கள மக்களும் பௌத்த பேரினவாத சக்தியில் தான். அவங்களுக்கு தான் முதல் போய் அவர்கள் இதை சொல்ல வேண்டும்.